أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். فإذا بلغن أجلهن فأمسكوهن بمعروف أو فارقوهن بمعروف وأشهدوا ذوي عدل منكم وأقيموا الشهادة لله ذلكم يوعظ به من كان يؤمن بالله واليوم الآخر ومن يتق الله يجعل له مخرجا. அவர்கள் தங்களுடைய இத்தாவின் இறுதி காலகட்டத்தை எட்டிவிட்டால் அவர்களை நல்ல முறையில் திருமண பந்தத்தில் நீடித்து இருக்கச் செய்யுங்கள், அல்லது நல்ல முறையில் அவர்களை விட்டு பிரிந்து விடுங்கள். மேலும் உங்களில் நேர்மை மிக்க இருவரை சாட்சிகளாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் சாட்சி சொல்பவர்களே, அல்லாஹுக்காக சரியான முறையில் சாட்சியம் வழங்குங்கள். இவற்றின் மூலம் உங்களுக்கும் அறிவுறுத்தப்படுகின்றது, அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கப்படுகின்றது. மேலும் யாரேனும் அல்லாஹுவுக்கு அஞ்சிய வண்ணம் செயல்படுவாரானால் அல்லாஹு அவருக்கு சிரமங்களிலிருந்து வெளியேறுவதற்கு ஏதேனும் வழிவகையை ஏற்படுத்துவான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا. மேலும் அவர் நினைத்து பார்த்திராத வகையிலிருந்து அவருக்கு வாழ்வாதாரமும் வழங்குவான். யார் அல்லாஹுவையே முழுவதும் சார்ந்திருக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு போதுமானவன். திண்ணமாக அல்லாஹு தன் பணியை நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கின்றான். அல்லாஹு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விதியை நிர்ணயித்து வைத்திருக்கின்றான்.